கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியிலே அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் அனைவரும் நன்றியும் துதி சோத்திரங்களை எடுத்துக்கொண்டு நாளுக்குரிய வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது இரத்த சம்பந்தமான புருஷன், இரத்த சம்பந்தமான புருஷன், அ பிளடி ஹஸ்பண்ட் என்ற தலைப்பில் இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் இந்த டாபிக் கேட்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது வேதத்தில் கொடுக்கப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்குறோம். இந்த தலைப்பு படித்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் இல்லைங்களா? இந்த தலைப்பை நாம் படிக்கும்போது இரத்த சம்பந்தமான புருஷன் என்ற தலைப்பை நாம் பார்க்கும்போது எந்த சம்பவம் நம்முடைய நினைவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிப்போரால் செய்த ஒரு மாபெரும் செயல். சிப்போரால் செய்த ஒரு மாபெரும் செயலை இந்த பாடம் தலைப்பு நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவன் மோசையை எகிப்துக்கு அனுப்பும்போது தேவன் முச்சடியில் மோசைக்கு தரிசனமாகி இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வர என்ன செய்கிறாரு, மோசஸை அனுப்புகிறாரு. ஸோ அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்துக்கு போகிற வழியில் ஓரிடத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே தங்குகிறார்கள். அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இன்றைய பாடமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாசிக்கலாம் வசனம். இந்த பாடத்துக்கான ஆதார வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம், 4th chapter, 24 and 25. வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பிரியமான சகோதரர்களே, இப்போ இந்த பாடம் தான் நம்ம இந்த தலைப்பு தான் நம்ம இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மோசே மீதியான் தேசத்திலிருந்து கர்த்தர் அவருக்கு முச்செடி தரிசனமான பிறகு எகிப்துக்கு போகிறாரு, இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்ய. அங்கே கொண்டு போகிற வழியில் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், வழியில் தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். And it come to pass by the way in him that the Lord made him and sought to kill him. ஸோ இங்கே தேவன் அவனை கொல்ல பார்த்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவனை என்று சொல்லப்பட்டிருக்கு, அது யாருன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். அப்புறம் அங்கே என்ன பண்ணுறாங்க, அப்போ உடனே சிப்போரா என்ன செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான தேவன் என்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. அடுத்த வசனம் படிங்க, பைபிளில் படிங்க, 26 படிங்க. அப்போ உடனே கர்த்தர் அவனை விட்டு விலகினார் என்று நம்ம விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பாருங்க பிரியமானவர்களே, விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். சரி, என்புக்குரிய சகோதரர், இந்த சம்பவத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு சில கேள்விகள் வர்றது இங்கே. அதாவது தேவன் யாரை கொல்ல பார்த்தாரு இல்லைங்களா? ஏன் இந்த இடத்துல தேவன் இங்கே கொல்ல பார்த்தது மட்டுமல்லாமல் இங்கே பார்க்கும்போது சிப்போரால் இந்த காரியத்தை என்ன பண்ணாங்க, செய்தார்கள். என்ன காரியம் செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அவனுடைய புத்திரனுடைய, அதாவது மோசஸுடைய மகன், அவன் முதல் மகனுடைய நுனித்தோல் என்ன பண்ணுறாரு, சர்க்கம்சிஷன் பண்ணுறான். அதாவது விருத்த சேதனம் பண்ணி அந்த நுனித்தோல் என்ன செய்கிறாங்கனாக்கா அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். சரிங்களா? ஸோ இந்த வார்த்தை கேட்ட உடனே தூதர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இப்போ நமக்கு இங்கே சில கேள்விகள் வரலாம். என்ன கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்தது யார்? முதல் கேள்வி இங்கே கர்த்தரில் எப்பவுமே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவதூதர்கள் தான் தேவனுடைய சார்பாக என்ன பண்ணிக்கிறாங்க, செயல்பட்டு இருக்கிறார்.
தேவன் எங்குமே நேரடியாக வந்தது கிடையாது. இங்கே வந்தது கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தூதன் அவருக்கு எதிர்பட்டார். ஸோ யாரை கொல்ல பார்த்தாரு இல்லைங்களா? இந்த ஒரு 4 கேள்விகள் நமக்கு வருது. ஸோ நிறைய அநேக நாட்களாக அநேகருக்கு இந்த விஷயம் புரியாமலே இருந்திருக்கு. நிறைய நூற்றாண்டுகளாக நாம் பார்க்கும்போது என்ன இது இரத்த சம்பந்தமான புருஷன், இந்த நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணதுனால இவர் என்னுடைய இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொன்னாங்களே, இது என்ன அர்த்தப்படுத்துது? சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டாரு, அவனை கொல்ல பார்த்தாரு. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா, அந்த இரத்த சம்பந்தமான புருஷன் இந்த நுனித்தலை கட் பண்ணி போட்ட உடனே அங்கிருந்து அவர் நட்டார், விலகி போயிட்டாருன்றதை நம்ம பார்க்கும்போது நமக்கு இதை குறித்து ஒரு சில கேள்விகள் நமக்கு எழும்புது. ஸோ ஒரு சில கேள்விகளை நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்விகளுக்காக பதிலை தான் தேட போகிறோம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே வந்தது யெகோவா தேவன் அல்ல, தூதர் தான். ஸோ ஏன் இங்கே மோசேயுடைய அவனை கொல்ல பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட், வை வாஸ் ஜெகோவா த்ரெட்டனிங் டு ஸ்லே தட் ஒன்? அந்த ஒன் யாரு? மோசஸை கொல்ல பார்த்தாரா இல்லை மோசஸுடைய மகனை கொல்ல பார்த்தாரான்ற கேள்வி நமக்கு வருது இல்லைங்க. நாங்கள் யாரை கொல்ல பார்த்தாரு என்ற கேள்வி நமக்கு வருது. அது மோசஸ் ஆண்டவர் அங்கே கொல்ல பார்த்தாரா இல்லை மோசஸுடைய மகனை கொல்ல பார்த்தாருன்றது நம்ம பார்க்கலாம். வை வாட் இஸ் சிப்போரா ஹூ ஆக்டட் அண்ட் நாட் மோசஸ்? ஸோ இந்த இடத்துல விருத்தசனம் பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா, மோசஸ் தான் பண்ணணும் இல்லைங்களா? மோசஸ் ஒரு புருஷனாக இருக்கிறாரு, ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி, இயர்ஸ் டு தி சர்க்கம்சிஷன். பட் யார் செஞ்சாங்க அங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சிப்போரா செய்திருக்கிறாங்க. சிப்போரா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆக்டட் ஆஸ் நாட் மோசஸ். அண்ட் ஹூஸ் ஃபீட் வாஸ் தி ஃபோர் ஸ்கின் லைட் அட். அடுத்து பார்க்கும்போது அந்த நுனித்தோலை அவன் கால்களுக்கு முன்பாக போட்டான். இங்கே பாருங்கள், பேரை சொல்லப்படல, அவனை கொல்ல பார்த்தாரு ஃபர்ஸ்ட் ஒன்று. அப்புறம் அவன் கால்களுக்கு முன்பாக போட்டார். அவன்றா யார்? அது அவனை கொல்ல பார்த்தான்னா யார? மோசஸையா இல்லை அவனுடைய மகனையா? அடுத்து அந்த நுனித்தோல் இருக்குல்ல, இந்த ஃபோர் ஸ்கின் இருக்கு இல்லைங்க, அந்த ஸ்கின், அந்த ஃபோர் ஸ்கின்னை அவன் கால்கள்கிட்ட போட்டாருன்னு சொல்லப்பட்டு, அவன் யார் கால்கிட்ட போட்டார்? தூதர் கால்கிட்ட போட்டாரா அல்லது அங்கே மோசஸ் கால்கிட்ட போட்டாங்களா? அடுத்து பார்க்கும்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தி இந்த ஃபேஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பிளட்? இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன என்பதை இந்த பாடத்தில் என்ன செய்யலாம், நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். பிரியமான சகோதரிகளே, முதலாவது நம்முடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே வந்தது யாருனாக்கா, யெகோவா தேவன் அல்ல. என்ன யெகோவா எப்படி இருக்கிறாரு? அவர் ஒருவரும் காணக்கூடாதவராக இருக்கார். அவர் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது நோ ஒன் இஸ் சீன் நார் கேன் சி. யெகோவா தேவனை யாரும் பார்த்ததும் கிடையாது, பார்க்கவும் முடியாது. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே யார் தான் அங்கே செயல்பட்டு இருக்காங்கன்னா, தூதர்கள் இல்லைங்களா? அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே செயல்பட்டுருக்கிறாங்கன்றதை நாம் பார்க்குறோம். ஸோ இங்கே டிரான்ஸ்லேஷன்ஸ் கூட என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா, இங்கே நாங்கள் யெகோவா தேவன் அப்படின்னு சொல்லி தான் அங்கே மொழிபெயர்ப்பு நிறைய இடங்களில் பண்ணப்பட்டிருக்கு. பட் எவ்ரிவேர் இட் வாஸ் எ ஏஞ்சல் இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம். மோசஸ் கிட்ட பேசுந்து, மோசஸ் கமாண்ட்மெண்ட் கொடுத்துருந்து, மோசஸ்க்கு முச்சடியில் தரிசனமானது எல்லாமே யாருன்னா, எல்லாமே தேவதூதர்கள் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. சரி பிரியமானவர்களே, அடுத்த கேள்வி என்னன்னாக்கா, இங்கே நாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னா, இங்கே தேவன் யாரை கொல்ல பார்த்தார்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் படிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். வழியில தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்ற கேள்வி நமக்கு வரும்போது, அங்கே மோசஸை கொல்ல பார்த்தாரான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. நிச்சயமா இல்லை. ஏன்னா மோசஸை கொல்றதுக்கு தேவனுடைய விருப்பம் கிடையாது. மோசஸுடைய மகனை தான் அவர் கொல்ல பார்த்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 19 to 23 வரைக்கும் நம்ம படிக்கும்போது, தேவன் தான் மோசஸ் என்ன பண்ணுறார், எகிப்துக்கு அனுப்புகிறார். எகிப்துக்கு போக சொல்லி அவரை அனுப்புகிறாரு. என்ன சொல்லி அனுப்புகிறாரு? வாங்க வாசிங்க, 19ஆம் வசனத்தை படிக்கலாம்.
4th chapter verse 19 onwards. படிங்க சிஸ்டர், அது ஃபாஸ்டா படிங்க. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லோரும் இறந்து போனார்கள் என்றார். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் வந்து மோசஸ் சொல்றாரு, உன் பிராணனை வாங்க தேடினவங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்க இறந்து போனாங்க. அதனால என்ன பண்ண, தைரியமா நீ எகிப்துக்கு போன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப தேவனே அவர் அனுப்பிட்டு தேவனே அவர் என்ன பண்ணுவாரு, கொல்ல பார்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இங்கே வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேவன் அவரை கொல்றதுக்கு இல்லை, அவருடைய மகனை. யாருன்னா அவருடைய மகன் வந்து அவருடைய பேர் வந்து கெர்சம். தொடர்ந்து படிங்க சிஸ்டர், 23 வரைக்கும் படிச்சுட்டு வந்துருங்க. 23 வரைக்கும் படிச்சு முடிச்சு. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லென்றார். பாருங்க அன்புக்குரியவர்களே, அடுத்து என்ன சொல்றாரு மோசஸ் கிட்டனாக்கா, ஃபாரோன் கிட்ட நீ என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இதெல்லாம் கவனிங்க, அப்போதான் நம்மளால இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபாரோனுக்கு என்ன சொல்றாருனாக்கா, இஸ்ரேல் என் குமாரன், இஸ்ரேலுடைய குமாரன் என்னுடைய மகன், அப்புறம் என் சேஷ்ட புத்திரன், என்னங்களோ he was a first my first born அப்படின்ற. இஸ்ரேல் வந்து என்னுடைய சேஷ்ட புத்திரன், அதனால எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை அனுப்ப மாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன். யாரை சாவடி பண்ணிட்டான்னா சேஷ்ட புத்திரன். அப்போ இங்கே சேஷ்ட புத்திரன்ற ஒரு வார்த்தை இங்கே அங்கே சொல்கிறார். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன், மோசஸுடைய ஃபர்ஸ்ட் பார்ன் பார்க்கும்போது யாருன்னா கெர்சோம். ஸோ அதனால் இங்கே யார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசஸ், அப்புறமா அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய பிள்ளைகள். மோசஸ்க்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் கெர்சம். தி ஃபர்ஸ்ட் சன் நேம் இஸ் கெர்சம், அந்த செகண்ட் சன் நேம் இஸ் பார்த்தீங்களா எலியேசர், இல்லைங்களா? எலியேசர். பாருங்க, கவனிங்க. இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யலாம் பிரியமான சகோதரர்கள். அப்போனா இங்கே நம்ம பார்க்கும்போது மோசஸுடைய உயிரை தேவன் எடுக்கிறதுக்கு அங்கே சொல்லலை. அங்கே யாருன்னா அங்கே மோசஸுடைய சன். சேனா மோசஸை தேவன் என்ன பண்ணுறார், எகிப்துக்கு போக சொல்லி அவர் என்ன பண்ணார், அனுப்புனார். வழியில் எதிர்பட்டு அங்கே சங்கரிக்க நினைத்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது அவருடைய மகனை, மோசஸுடைய மகனை. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று. அதை இங்கே நம்ம பார்க்கும்போது ரீசன்ஸ் பார்க்கும்போது, த ஃபர்ஸ்ட் ஜெகோவா assured Moses that it was safe to return when he said all men are dead in sought thy life. Again we take this as evidence that God himself was not seeking Moses' life. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பும்போது உன் பிராணனை வாங்க தேடினாங்களாம் செத்துட்டாங்க, உன்னை சாவடிக்கிறது பிளான். அதாவது மோசஸ் எகிப்தில் இருக்கும்போது அவர் ஒரு கொலை பண்ணார் இல்லைங்களா? ஸோ அப்போது அவரை ஃபாரோன் என்ன பண்ண, அவரை சாகடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா? ஸோ அவங்களாம் செத்து போயிட்டாங்க, நீ போகலாம், இப்போ தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மறுபடியும் மோசஸை இது பண்ண மாட்டாங்க. மோசஸ் அவங்கள சாகடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் சாகடிக்க மாட்டார்ன்றது நமக்கு ஒரு இதுவாக இருக்குது. செகண்ட் என்னக்கா, மோசஸ் நவ் லோட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சன்ஸ் டு டேக் தம் வித் ஹிம், அவரோட கூட கூட்டிகிட்டு போகிறாரு. மூன்றாவது ரீசன் நம்ம பார்க்கும்போது பிரியமான சகோதரர்களே, இங்கே வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்கிறார். அதாவது ஃபாரோன் வந்து இஸ்ரேல் மக்களை விடுவிக்க மாட்டேன்னு சொன்னான், ஃபாரோன் டிஸ்ஓபேட் பண்ணார்னா, அவருடைய வார்த்தையை அவர் கேட்காமல் போனால் என்ன செய்வார், அவருடைய முதற் பேரானவனை சங்கரிப்பேன்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். அதே தான் இங்கே மோசஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுக்குறார். மோசஸ்க்கு ஒரு வார்னிங் என்ன கொடுக்குறாருன்னா, காட் டோல்ட் மோசஸ் வாட் த த்ரெட் வில் பி இஃப் ஃபாரோ வில் நாட் லெட்
Israel go, he would forbid his own firstborn son. Obedience to God is the only thing that would save the firstborn son of Pharaoh. ஸோ ஒருவேளை பாருங்க, ஃபாரோன் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு அனுப்பியிருந்தாருனாக்கா முதற் பேரானவங்களை என்ன ஆயிருக்க மாட்டாங்க, செத்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இது என்ன விஷயம் இருக்கு நம்ம பின்னாடி நம்ம ஆராயலாம் கொஞ்சம். அப்போ இங்கே இந்த சம்பவம் சடனாக ஆகுது, திடீர்னு வருது பாருங்க. போகிற வழியில் மோசஸ் எகிப்து போகிற வழியில் திடீர்னு நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு ஷார்ட் இன்சிடென்ட்ஸு, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சிடெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. போகிற வழியில் திடீர்னு தேவனுடைய தூதன் வந்து அவனை கொல்ல பார்க்குறாரு. உடனே சிப்போரா என்ன பண்ணுறாங்க, ஆக்ட் பண்ணுறாங்க. அங்கே மோசஸ் செயல்படல. ஆக்சுவலி அங்கே செயல்பட்டுக்க வேண்டியது யார் தானா, மோசஸ் தான் அங்கே செயல்பட்டுருக்கணும். அவர் தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்கணும், ஆனால் அவர் செய்யலை. சரி, நமக்கு என்ன கேள்வினாக்கா, இங்கே என்ன டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமல் போனால் முதற் பேரானவங்களை சங்கரிப்பேன். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 23ஆம் வசனம், 4ஆம் அதிகாரத்தை வச்சுக்கோங்க, நம்ம அதில் தான் படிக்க போகிறோம். 4th chapter verse 23. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லென்றார். கவனிச்சிங்களா பிரியமான சகோதரிகளே? பாருங்க, இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும்போது, இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது பாருங்க, இப்போ பைபிள் படிக்கும்போது எப்படி படிக்கணும், கான்டெக்ட்ல படிக்கணும். மேலே கீழே படித்தாதான். இப்போ திடீர்னு ஒரு சம்பவத்தை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. மேலே ஒரு விஷயத்த சொல்லிட்டு கீழே என்ன பண்ணுறாரு, இந்த சம்பவத்தை பேசுகிறாரு. மேலே வார்னிங் கொடுக்குறாரு. ஃபாரோன் விடமாட்டேன்னு சொன்னார்னா நான் என்ன பண்ணுவேன், அவனுடைய முதல் மகனை சாகடிப்பேன்னு சொல்லு அப்படின்றார். அப்போது ஃபாரோன் கீழ்ப்படினா யார் சாவாங்க, ஃபர்ஸ்ட்போர்ன் வில் பி ஸ்லைட். ஆனால் இங்கே நான் பார்க்க, இது மூலமாக மோசஸ்க்கு சொல்கிறார், மோசஸும் கீழ்ப்படியலை அப்படின்னாக்கா யார் சாவாங்க, மோசஸுடைய முதல் மகன். அப்போது மோசஸ் எதற்கு கீழ்ப்படியாமல் போனார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன் வந்து திடீர்னு ஆண்டவர் அவனை கொல்ல பார்த்தான் அப்படின்னும் போது, ஆக்சுவலி அங்கே மோசஸை கிடையாது, மோசஸுடைய மகனை. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னாக்கா மோசஸை கொல்றதுக்கு தேவன் சொல்லலை இல்லைங்களா. தேவன் என்ன சொல்லி அமிச்சார், மோசஸை நீ போ, உன் பிராணனை வாங்கினங்களாம் என்ன பண்ணாங்க, செத்துட்டாங்கன்னு. இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அதான் நம்ம பைபிள் படிக்கும் போது கான்டெக்ஸ்டில் படிக்கணும். மோசஸ் ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டு அவர் என்ன பண்ண மாட்டார், கொல்ல மாட்டார் இல்லைங்களா. உன்னை கொல்றவங்களாம் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் கொண்டாருனாக்கா அது வேற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி மோசஸுடைய முதல் மகனை தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, கொல்ல பார்த்தாரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய கீழ்ப்படியாமை, மோசஸுடைய டிஸ்ஒபீடியன்ஸ். மோசஸ் எதுக்கு டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ணார், ஏன் மோசஸ் எது கீழ்பட்டார்னா, இதுதான் அந்த விருத்த சேதன கமாண்ட்மெண்ட் லா. இது வந்து ஒரு கவனன்ட், த கவனன்ட் ஆஃப் சர்க்கம்சிஷன். இது நம்ம வாசிக்கலாம் ஜெனிசியஸ் ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில். தேவன் அப்ரஹாமுக்கு இந்த உடன்படிக்கை செய்திருந்தார். This covenant is made with Abraham. This covenant is called the covenant of circumcision. வாசிக்கலாம் பாருங்க. அது 17ஆம் அதிகாரம் 10-14 ஃபாஸ்டா படிங்க சிஸ்டர். Genesis 17th chapter verse 10 to 14. எனக்கும் உங்களுக்கும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கும் அடையாளமாய் இருக்கும். உங்களின் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியரிடத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாமிசத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாமிசம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலில் உள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால்
தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பாருங்க பிரியமான சகோதரர்களே, இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுனாக்கா, இங்கே தேவன் அப்ரஹாம் கிட்ட ஒரு கவனன்ட் பண்றாரு. என்ன கவனன்ட் பண்ணாருனாக்கா, எனக்கும் பாருங்க 10ஆம் வசனத்துல, எனக்கும் உங்களுக்கும் உங்கள் பின்வரும் உங்கள் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், என்னங்க அது, உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இல்லைங்களா? அவங்களுக்குள்ள பிறந்தவங்க எல்லாருமே, எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செய்யணுமா? விருத்த சேதனம் பண்ணுமா. இது என்னன்னாக்கா, இட் வாஸ் அ சைன் ஆஃப் கவனன்ட். 11ஆம் வசனம் பாருங்க, உங்கள் நுனித்தொலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கைக்கு அடையாளம். 11 இங்கிலீஷ்ல படிங்க. 11 verse 17th chapter verse 11. You are to undergo circumcision, and it will be the sign of the covenant between me and you. பார்த்தீங்களா? This will be a sign of covenant between you and me. அது மாத்திரம் அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவனுடைய தலைமுறைக்கும் நாங்கள் அது ஒரு என்ன வந்துச்சுங்க, ஒரு ஒரு சைன் ஆயிடுச்சு, ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அதனால நம்ம பார்க்கும்போது 14ஆம் வசனம் சொல்லுதுனாக்கா, விருத்த சேதனம் பண்ணாது இருக்கிற நுனித்தொழில் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். யாரெல்லாம் இந்த சர்க்கம்சிஷன் பண்ணலையோ பிரியமானவர்களே, அவங்க அறுப்புண்டு போவார்கள். அப்படின்னா நிச்சயமா மோசஸ் பண்ணியிருப்பாரா, அவருக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா செய்திருப்பாங்க. மோசஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அம்மா 3 மாதம் மறைச்சி வச்சுருந்தாங்க இல்லைங்களா மோசஸை, இல்லைங்களா? அப்படின்னா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, மோசஸ்க்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் மோசஸ் யாருக்கு பண்ணமா இருந்துச்சு? மோசஸ் அவனுடைய மகனுக்கு பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே, அதனால் மோசஸ் அவனுடைய பையனுக்கு பண்ணமா இருந்துச்சு. ஆனால் அது பண்ணாத இந்த உடன்படிக்கையை அவர் மீறினால தான் தேவன் என்ன பண்ணாரு, மோசஸ் வழியில கொல்ல பார்த்தார். அது மோசஸ் கொல்லல, அவருடைய மகனை கொல்ல பார்த்தார். சரி, அடுத்து நமக்கு என்னன்னாக்கா, இதுதான் இந்த கவனன்ட். யாருக்கோடனாக்கா, தேவனோடும் மோசஸ் பண்ண ஒரு உடன்படிக்கை நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கவனன்ட்டு எல்லாருமே எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போங்க? 8ஆம் நாளில், குழந்தை பிறந்த 8ஆம் நாளிலே. அப்போனா இங்கே ஆபத்து இருந்தது. யாருக்கு தான் ஆபத்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய முதல் மகனுக்கு தான் அங்கே ஆபத்து இருந்தது. யாருக்கு ஆபத்து? அவனுடைய முதல் மகன் ஆகிய கெர்சமுக்கு தான் அங்கே அந்த ஆபத்து அங்கே இருந்ததாக நாம் பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்னன்னாக்கா, அடுத்த கேள்வி நமக்கு அடுத்த கேள்வி, செகண்ட் கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோம், ஏன் தேவன் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தது யாருங்க? யெகோவா தேவன் இல்லை, யாருங்க? தூதன், ஏஞ்சல் தான், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா, அங்கே யாரை கொல்ல பார்த்தார்? மோசஸையா அவருடைய மகனையா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மகனை தான் ஆண்டவருக்கு அங்கே கொல்ல பார்த்தது நாம் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, இங்கே இந்த சர்க்கம்சிஷனை யார் செய்யலை? மோசஸ் செய்யலை. யார் செஞ்சாங்க? சிப்போரா என்ன பண்ணிக்கிறாங்க? செய்திருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. Why did Moses act in the face of this angel? Okay, why did not Moses act in the face of this angel of Jehovah? Why did Sipporah carry out the circumcision? ஒரு ஆணில் தான் செய்யணும் இல்லைங்களா? வரங்க ஒரு நுனித்தொலை கட் பண்ணோம், அது குழந்தைக்கு நுனித்தொலை கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு தைரியம் இருக்கணும் இல்லைங்களா? அந்த நுனித்தொலை கட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நிச்சயமாக நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சிப்போரா ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்கிறாங்க. சிப்போரா ஒரு தைரியமான பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அதனால இதுக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை மோசஸ் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய தூதன் அங்கே அந்த குழந்தையை கொல்ல பார்க்க அந்த நேரத்தில் அங்கே யார் இல்லாமல் இருந்திருக்கலாம்? மோசஸ் அங்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு அசம்ஷன் தான். அங்கே மோசஸ் அங்கே இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை மோசஸ் என்ன பண்ணியிருப்பார்? அதை செய்திருப்பார். சரி, இப்போ அடுத்து நமக்கு என்னன்னாக்கா, சிப்போராக்கு எப்படி இந்த மைண்டு சர்க்கம்சிஷனை பற்றி ஒரு நாலேஜ் சிப்போராக்கு எப்படி வந்திருக்குது?
என்று நம்ம பார்க்கும்போது சிஃபோரா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எத்திரோவுடைய மகள். எத்திரோ தெரியுங்களா? எத்திரோ யாருன்னு கேட்டேன், அவர் ஒரு மீடியானைட்ஸ். எத்திரோ யாருங்க அப்பா யாரு? ஒரு மீதியான் தேசத்தை சேர்ந்த ஒரு எத்திரோ. அதனால் எத்திரோவுக்கு மீதியான் தேசத்து மீதியான் தினங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க அப்ரஹாமுடைய தேர்ட் ஒய்ஃப்லேருந்து வந்தவங்க. அப்ரஹாமுடைய 3ஆம் மனைவி இருக்காங்களே அவங்கள வந்தவங்க தான் மீடியானைட்ஸ். வாங்க அதை படிக்கலாம். ஜெனிசிஸ் 25 ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் அப்ரஹாம் 3வது ஒரு மனைவியை திருமணம் செய்கிறாரு, ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறாரு. அவங்க பேர் கெத்துரா. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த மீதியானைட்ஸ். படிங்க சிஸ்டர், அதில் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி. ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு ஈசானையும் யாக்ஷனையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? இங்கே அப்ரஹாம் வந்து கெத்துரால என்ன பண்ணிடுறாரு? 3வது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாரு. அவங்க பேர் என்னங்க? அவங்க பேர் கெத்துரா. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்னாக்கா அவங்களுக்கு 6 பிள்ளைகள். அதில் ஒன்று தான் நம்ம பார்க்கும்போது யாருங்க? மீடியானைட்ஸ், மீதியான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இவங்க பாருங்க பிரியமானவர்களே, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தி ஆர் ஃப்ரம் அப்ரஹாம்ஸ் டிசன்ட் தான், அப்ரஹாமுடைய சந்ததியிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் யார் இவங்கனாக்கா தேர்ட் ஒய்ஃப் இல்லைங்களா? தேர்ட் ஒய்ஃப் யாருங்க? கெத்துரா. கெத்துராவுடைய இதில் வந்திருக்கிறாங்க. அப்போனா கண்டிப்பாக இவங்க கூட என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க? சர்க்கம்சிஷனை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. விருத்த சேதனத்தை அவர்களும் கடைபிடித்திருக்கிறார்கள். அப்போனா இது யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா சிஃபோராக்கு இந்த விருத்த சேதனத்தை பற்றின ஒரு நாலேஜ் இருந்திருக்கலாம், இல்லை ஜெத்திரோ சொல்லியிருக்கலாம், இல்லை மோசஸ் என்ன பண்ணியிருக்கலாம்? மோசஸை இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குது. என்ன அந்த கஷ்டம்னாக்கா இந்த மாதிரி ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணோம்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கஷ்டம் இருக்குது. சரிங்களா? அப்போ மோசஸுடைய மாமா இந்த ஜெத்திரோ பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மீடியானைட் என்று நாம் பார்க்குறோம். ஒரு மீதியான் தேசத்தை சேர்ந்ததுனால அப்போது அவங்களுக்கு இந்த அறிவு இருந்திருக்கணும், விருத்த சேதனத்தை பற்றின ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி பிரியமான சகோதர சரிகளே, அடுத்து நம்ம பார்க்கும்போது சிப்போரா என்ன பண்ணாங்கனாக்கா ஒரு கருக்கான கல் என்ன பண்ணாங்க? ஒரு கல்லுக்கான கல் எடுத்து என்ன பண்ணாங்க? அதை அந்த மகனுடைய நுனித்தோலை அறுத்து அவனுடைய கால்களுக்கிட்ட போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கல. போட்டுட்டு இந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க? நீர் என் ரத்தம் சம்பந்தமான புருஷன். மறுபடியும் வாசிக்கலாம் வாங்க, யாத்திராகமத்துக்கு வந்துருங்க. எக்ஸோடஸ் 4th chapter verse 24 and 25 and 26 படி. அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புற்றனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பார்த்தீங்களா? அப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிப்போரா இந்த நுனித்தோலை எடுத்து எங்கே போட்டுக்கிறாங்கனாக்கா அந்த தூதனுடைய கால்கிட்ட தான் என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டுட்டு ஒரு வார்த்தைங்க சொல்லியிருக்கிறாங்க, நீர் இரத்த சம்பந்தமான புருஷன் இல்லைங்களா? அண்ட் செட் ஷியர்லி அ பிளடி ஹஸ்பண்ட் ஹட் தோ டு மீ ஸோ ஹி லெஃப்ட் ஹிம் கோ. என்ன பண்ணுறார் அந்த தூதன்? சொன்ன உடனே அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறீங்க நம்ம பார்க்குறோம். சரி பிரியமானவர்களை, இப்போ நமக்கு என்ன அடுத்த கேள்விகள் தொடர்ந்து நமக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்கிறாரு, என்ன இது, எந்த விஷயத்தில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஆராயும் போது பாருங்கள், நம்ம முன்னாடி படித்தோம் இந்த சர்க்கம்சிஷன்னாங்க இது சைன் ஆஃப் அ கவனன்ட், ஒரு உடன்படிக்கைக்கு என்ன இருக்குது, இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஓகே, ஸோ சிப்போரா ஒரு ஒரு உடன்படிக்கைன்னும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பை தேவன் எது கம்பேர் பண்ணுறான்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கம்பேர் பண்ணுறார். இதை நம்ம வாசிக்கலாம். ஜெரேமியா
எரேமியாவில் நம்ம வாசிப்போம். எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் அங்கே புது உடன்படிக்கை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உடன்படிக்கை என்பது நாம் பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற ஒரு சம்பந்தத்தை தான் இந்த உடன்படிக்கை குறிக்கிறது என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். 31 ஜெரேமியா 31 verse 31லேருந்து படிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 31லேருந்து படிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ம் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ம் இல்ல அப்போ வந்து என்ன பண்ணாரு, ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன்னாரு. அப்புறம் 32 படிங்க. 32 நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகனாயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா பிரியமான சகோதரர்களே, இங்க 32ஆம் வசனத்துல என்ன சொல்லுனாக்கா, மியூட் பண்ணிக்கோங்க சிஸ்டர், படிச்ச பிறகு மியூட் பண்ணிக்கோங்க. 32 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க சிஸ்டர். ஜெரேமியா 31:32 படி. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, அதாவது உடன்படிக்கை அப்படின்னும் போது எந்த ரிலேஷன்ஷிப்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இஸ்ரேல் மக்கள் என்னவா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் வந்து புருஷனாகவும் அந்த இஸ்ரேல் மக்கள் அவருடைய மனைவியாக இருந்திருக்கிறாங்க. அதை நம்ம இங்கிலீஷில் படிங்க. நாயகர் அப்படின்னு தமிழில் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது அது ஹஸ்பண்ட். புரியுதுங்களா? வாசிங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே மோசஸ்க்கு சிப்போரா சொன்ன இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஒரு டவுட்டாக ஒரு குழப்பமாக இருந்துச்சு. சிப்போரா என்ன சொன்னாங்க? தோ ஹார்ட் பிளடி ஹஸ்பண்ட். எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்றத கீழே சொல்கிறாங்க. நாங்கள் நீர் என்னுடைய ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ரத்த சம்பந்தமான புருஷன்னா, இந்த கவனன்ட் பண்ணதுனால இப்போ அவர் என்ன ஆயிட்டார், தேவன் அவர்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட். படிங்க, அது இங்கிலீஷில் படிங்க. 32 படிக்கும்போது ஜெரேமியா 31:32 படிங்க. ஆனந்த் படிங்க. ஜெரேமியா 31st chapter verse 32 படிங்க. இங்கிலீஷில் அங்கே பார்க்கும்போது அங்கே என்ன வருதுன்னா, இங்கிலீஷில் ஹஸ்பண்ட், நாயகர், தமிழை நாயகர்னு போட்டாங்க. நாயகன் அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் அர்த்தம். படிங்க. It will not be like the covenant I made with your ancestors when I took them by the hand to lead them out of Egypt, because they broke my covenant, though I was a husband to them, declares the Lord. பார்த்தீங்களா பிரியமான சகோதரர்களே, அப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, இங்கே என்ன சொல்றாரு? ஐ வாஸ் an husband unto them said the Lord. பாருங்க பிரியமானவர்களே, இங்கே சிப்போரா சொன்ன இந்த வார்த்தை நமக்கு புரியாமல் இருந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷியர்லி பிளடி ஹஸ்பண்ட் அப்படின்னாக்கா இரத்த சம்பந்தமான புருஷன். எது நிமித்தமாக? இப்போ விருத்த சேதனம் பண்ணதுனால என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன். 26 படிங்க, 4ஆம் அதிகாரம் 26 படிங்க. எக்ஸடஸ் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவர் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை கவனிங்க. விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்றார். விருத்த சேதன நிமித்தமா எது நிமித்தம் ஆச்சுக்கிறாங்க இப்போனாக்கா? So he let him go. Then she said, a bloody husband thou art because of the circumcision. Because of the circumcision. இப்போ எப்படி ஹஸ்பண்ட் ஆயிட்டார் அப்படின்னாக்கா, நாங்கள் இது பிகாஸ் ஆஃப் சர்க்கம்சிஷன். இப்போ இந்த விருத்த சேதனம் பண்ணதுனால என்ன ஆயிட்டார்னா உடன்படிக்கை, ஹஸ்பண்ட். சரி பிரியமானவர்களே, இங்கே ஹஸ்பண்ட்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்துடைய வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் நான் பார்க்கும்போது
சில டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா பிரைட் க்ரூம்ன்ற வார்த்தை என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த படிங்க பது உங்கள் பைபிளில் படிங்க. ஆனந்த் உங்கள் பைபிளில் எக்ஸோடஸ் 4th chapter verse 26 படிங்கன்னா சொல்லியிருக்கு. So the Lord let him alone. At that time she said, bridegroom of blood. பார்த்தீங்களா, பிரைட். To circumcision. ஓகே, என்ன சொல்லுங்க, பிரைட் க்ரூம்ன்ற வேர்டு என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணி. இதுதான் நிறைய டிரான்ஸ்லேஷன் ருத்ராம்ஸில், ஏஎஸ்வி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எல்லாத்துலேயுமே அநேகமாக என்ன பயன்படுத்திக்கிறாங்கன்னா பிரைட் க்ரூம், அதாவது புருஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். சரி, பிரியமான சகோதர சரிகளை, இப்போ இந்த சம்பவம் பாருங்கள், நம்ம பைபிளை பார்க்கும்போது ஏன் தேவன் இந்த சம்பவத்தை இங்கே கொண்டு வந்துக்கிறாரு இல்லைங்களா? சடனாக உள்ள வருது இந்த சம்பவம். மோசஸ் வந்து எகிப்துக்கு போகிறார், இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிற அந்த ஒரு இடையில் இந்த சம்பவம் என்ன இருக்குது, நடந்துருக்குது. அவ்வளோதான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசஸ் என்ன பண்ணிடுறாருனாக்கா, மோசஸ் தன்னுடைய பிள்ளைகளை எங்கே அனுப்பிடுறாரு, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஜெத்திரோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அவருடைய மோசஸுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு திரும்ப வராரு மோசஸை பார்க்குறதுக்கு. ஒரு சம்பவம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா பைபிளில். என்ன படிக்கிறோன்னாக்கா, மோசஸ் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை என்ன பண்ணிட்டு இருந்தார், அனுப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு மோசஸ் அந்த எத்திரோ என்ன பண்ணுறாரு, அவங்கள அழைச்சிட்டு வராரு. வரும்போது தான் பார்க்குறாரு. அப்போனா எப்போ அது திரும்ப அனுப்பிட்டார் அவர் மோசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மோசஸ் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, இந்த அவருடைய மனைவி பிள்ளைகளை திரும்ப அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். வாங்க அதை வாசிக்கலாம். மோசஸுடைய ஒரு பிள்ளைகளுடைய ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் வாங்க. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை படிங்க சிஸ்டர், அப்படியே ஃபாஸ்ட்டாக படிங்க, 4 வரைக்கும் படிங்க. தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானின் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்தோரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவருடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் யானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? பாருங்க, இப்ப என்ன நடக்குதுன்னா, மோசஸ் என்ன பண்றாருலாம், மோசே தமது ஜனத்தை இஸ்ரவேலுக்கு செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின மீதியானில் ஆசாரியர் இருந்த மோசையின் மாமனாகி எத்திரோ கேள்விப்பட்டு, நாங்களா என்ன செய்யறா, மோசே மாமனாகி எத்திரோ மோசையினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்ட இருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலை. அப்போ பாதியிலே அனுப்பிட்டாரு. யார? சிப்போராவையும் அவருடைய பிள்ளைகளை அனுப்பிட்டார். நிறைய சீன்லே இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மோசஸ் அவருடைய பிள்ளைகள் பெயர்கள் பதிவாக இருக்குது. ஓகே, மோசஸுடைய ஜீனாலஜி. ஆனால் எந்த சம்பவத்தில் இவங்க என்னாகிறதுல அதிகமாக பைபிளை நம்ம பார்க்குறோம். அந்த வனாந்திர பயணத்தில் கூட சிப்போராட விஷயம் வந்து இங்கே தான் 2 இடத்துல தான் நாம் பார்க்குறோம். ஒன் மோசஸ்ஸு எகிப்துலேருந்து தப்பிச்சு போய் மீதியான் தேசத்தை சிப்போரா மீட் பண்ணுறாரு. அப்போ சிப்போரா மேரேஜ் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து சிப்போரா செய்த இந்த செயல், அவங்க சிப்போராக்கு வரும்போது இதுதான். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றாரு. யார்? எத்திரோ கூட்டிகிட்டு வர்றாரு. எத்திரோ கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மோசஸ்கிட்ட விட்டுட்டு போகிறாரு. சரி, நமக்கு ஒரு கேள்வி வருது, தேவன் இந்த விஷயத்தை ஏன் வந்து பைபிளில் இங்கே கொண்டு வந்திருக்கணும்? இது மூலமாக நமக்கு ஏதாவது சில பாடங்களை தேவன் கொடுக்க விரும்புகிறாரா அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? பைபிள் ஏதாவது ஒரு சம்பவம் இங்கே வந்திருக்கு அப்படின்னும் போது அது நிச்சயமாக நமக்கு என்ன இருக்கும்? யாருக்கு எழுதப்பட்டிருக்குன்னா நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. படிங்க, அது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமன்ஸ் 15th chapter verse 4 படிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு
முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா பிரியமானவர்களே, அதாவது முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு என்னவா இருக்குது? போதனையாக இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா நான் சொல்றது பிரியமான சகோதரர்களே? இங்க விருத்த சேதனத்தின் நிமித்தமான ஒரு சம்பவத்தை நாம் ஆராய்ந்தோம் இல்லைங்களா? என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னுடைய அந்த அந்த விருத்த சேதனம் பண்ணதுனால அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னங்க? இது நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன். ரத்த சம்பந்தமான புருஷன்னா ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட்டுக்குள்ள வந்தது தான் இங்க ரத்த சம்பந்தமான புருஷன். இப்போ சிப்போரா ஒரு என்னவா இருந்தாங்க? சிப்போரா ஒரு மீடியனைட்ஸாக இருந்தாங்க. இப்போ தேவன் யார்கிட்ட தான் கவனன்ட் பண்ணியிருந்தாருன்னா ஒன்லி இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரேல் மக்களோட தான் உடன்படிக்கை செய்திருந்தார். இவங்க அப்ரஹாமுடைய டிசெண்டன்ட் வந்திருந்தாலும் பாரு, இவங்களும் வந்திருக்கிறாங்க, இஸ்மவேலும் வந்திருக்கிறார். இஸ்மவேல் யாரு? ஆகாருடைய அப்ரஹாமுடைய பிள்ளை. ஆனால் யாருக்கு பிறந்தது? ஆகாருக்கு பிறந்தார். அவங்களெல்லாம் யாரை ரிஜெக்ட் பண்ணிட்டார்? யார? இந்த ஆகாருடைய மகன் இஸ்மவேலையும் சரி. ஆனால் உடன்படிக்கையில் கொண்டு வந்தது யாருன்னாக்கா இஸ்ரேல் ஜனங்களை தான். இப்போ சிப்போரா என்னவா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிப்போரா ஒரு அந்நிய ஸ்திரியாக இருக்கிறாங்க. யாராயிட்டாங்க? இப்போ அவங்க ஒரு அந்நிய ஸ்திரி ஆகிட்டாங்க. ஏன்னா என்ன இல்லை அவங்களுக்கு? அவங்க விருத்த சேதனம் இல்லை. ஆக்சுவலி அவங்க உமன்னு. ஆனால் இப்போது அவனுடைய குமாரனுடைய நுனித்தோலை என்ன பண்ணாங்க? அவங்க விருத்தசனம் பண்ணிட்டு இந்த வித்தியாசம் சொல்கிறாங்க, இந்த விருத்தசன நிமித்தம் நீர் எனக்கு புருஷன். புரிஞ்சுங்களா? ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த கீழே அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். சரிங்களா? ஆனால் நம்ம பார்க்கும்போது மோசஸுடைய பிள்ளைகளை பற்றியோ சிப்போரா பற்றியோ அதிகமாக பைபிளில் இல்லைங்களா? 2-3 இன்சிடென்ட்ஸோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 40 வருடம் வரணாந்தரத்தில் இருந்த போதோ இல்லைங்களா, இவங்களாம் முக்கியமாக சொல்லப்படலை. அப்புறம் இந்த சம்பவத்தை ஏன் தேவன் இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே படித்தோம். என்ன படித்தோம்னாக்கா ரோமன்ஸ் 15 chapter 4th verse. மறுபடியும் படிங்க சிஸ்டர். 15 பொறுமையும் ஆறுதலினாலும் நம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. பாருங்க பிரியமான, இங்கிலீஷ்ல பாருங்க. அப்படியே 4th verse 15:4. For everything that was written in the past was written to teach us, so that through the endurance taught in the scriptures and in the encouragement they provide, we might have hope. பார்த்தீங்களா? சரி, என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது நமக்கு ஒரு லர்னிங்ஸ், டீச்சிங்ஸ்க்காக முன்பு எழுதிருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது எல்லாமே நமக்கு என்னவா இருக்குன்னா ஒரு போதனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி பிரியமான சகோதரர்களே, இப்போ பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி விருத்த சேதனத்தை பற்றி அதிகமாக இருக்குது பேசப்பட்டிருக்கு. பைபிளை நம்ம இங்கெல்லாம் பார்க்குறோம் விருத்த சேதனத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இங்கே தான். எங்கே? ஜெனிசிஸ் 17 chapterல அப்ரஹாம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு தேவன். அதை அப்ரஹாம் என்ன பண்ணுறாரு? அப்ரஹாமோடு அதை ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா இஸ்ரேல் மக்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டியூரிங் த வில்டர்னஸ், அந்த வனாந்தர பயணத்தில் இந்த பிறந்த பிள்ளைகள் அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்திருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ளே படிக்கலாம். ஜோஷுவா 2வது முறை விருத்த சேதனம் பண்ணுற இஸ்ரேல் மக்களுக்கு. அப்படின்னா இந்த வழியில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணலனாக்கா விருத்த சேதனம் பண்ணப்படலை. யோசுவா 5ஆம் அதிகாரம் 2லேருந்து சில வசனங்களை வாசிங்க சிஸ்டர். ஜோஷுவா 5th chapter verse 2லேருந்து படிங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குனாக்கா, இப்போ எகிப்துலேருந்து வந்தாங்க, வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு யாருக்கும் என்ன பண்ணல விருத்த சேதனம் இவங்க பண்ணாமல் விட்டு இருக்கிறாங்க. அப்புறமா கானான் தேசத்துக்குள்ளே போகணும் இல்லைங்களா? கானான் தேசத்துக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? இப்போது விருத்த சேதனம் பண்ணணும். என்ட்ராக போகிறாங்க. இப்போ யோசுவா அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக போகிறாரு. அதனால் இப்போ என்ன செய்கிறாருனாக்கா அவங்களுக்கு செகண்ட் டைம் விருத்த சேதனம் பண்ணார். படிங்க சிஸ்டர். ஜோஷுவா 5th chapter verse 2லேருந்து படிங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார்.
அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்கள் ஆகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்திரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். மோசஸ் மறுபடியும் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறத நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? எங்க பண்ணாரு? ஆக்சுவலி எகிப்துல வந்தவங்கெல்லாம் பண்ணாங்களாம். அங்கே வசனம் படிச்சிருக்கு, எகிப்தில் புறப்பட்ட எல்லா ஜனங்களும் 5 வசனம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில வனாந்தரத்தில் பிறந்த ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படலை இல்லைங்களா? அந்த 20 வயசு கீழே இருந்தாங்க இல்லைங்களா, அபோவ் 20 இயர்ஸ்ல இருந்தவங்கெல்லாம் சேர்த்துட்டாங்க. இப்போ இருக்கிறது யாருங்க? ஒரு நியூ ஜென்ரேஷன், ஒரு புது சந்ததி. இப்போ எங்கே போக போகிறாங்க? இவங்க கானானுக்குள்ளே போன பிறகு விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறான். விருத்த சேதனம் பண்ண பிறகு தான் அங்கே என்ட்ரன்ஸு, கானானுக்குள்ளே ஒரு அனுமதிக்கப்பட்டார்கள். இது நம்ம நினைவில் வச்சுக்கலாம் விருத்த சேதனத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரியமான சகோதர சரிகளை, விருத்த சேதனத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது அது யூதர்களுக்கு ஒரு மேன்மையானதாக இருந்துச்சு. யூதர்களில் விருத்த சேதனம் பண்ணியிருந்தா தான் அவங்க அதை ஒரு மேன்மையாக நினைச்சாங்க. அதனால நிறைய இடங்களை நம்ம படிக்கும்போது இந்த விருத்த சேதனத்தை பற்றி கம்பேர் பண்ணி பேசுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜோனத்தான் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்சோன் ஒரு அந்நிய பெண்ணை என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ண போகிறார். அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொன்ன அந்த வார்த்தை என்னன்னாக்கா, விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுற, சம்பந்தம் வச்சிக்கக்கூடாது. வாசிங்க சிஸ்டர், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஜட்ஜஸ் 14 சாப்டர் verse 3 படிங்க. அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி. நியாயாதிபதிகள் 14:3 14:3. நியாயாதிபதிகள் 14:3 படிங்க சிஸ்டர். ஜட்ஜஸ் 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரன் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். யூதர்கள் இந்த விருத்த சேதன சடங்கை ஒரு மேன்மையாக நினைச்சிருந்தார். பாருங்க, இப்போ சிம்சன் கூட அவருடைய கடைசி அந்த உயிரிடக்கூடிய அந்த சமயத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் தாகமாக இருந்த போது அவனுடைய என்ன சொல்லி வேண்டிக்கினாருனாக்கா, அதை வாசிங்க. சிம்சோனு ஜட்ஜஸ் 15 சாப்டர் verse 18 படிங்க. நியாயாதிபதிகள் 15:18 வசனத்தை வாசிங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். பார்த்தீங்களா? இப்போ சிம்சன் சொல்ற வார்த்தை, அவருக்கு தண்ணினாங்க அந்த 1000 பேரை கொல்லும் போது லாஸ்ட்ல அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ரொம்ப தண்ணி தாகம் உயிர் போற நிலைக்கு போறாரு. அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும்போது என்ன சொல்றாரு, நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவருடைய கைகளிலே விழ வேண்டுமா? அப்ப என்ன ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த விருத்த சேதனம் உள்ளவங்க தங்களை மேன்மையாக நினைப்பார். யோனத்தான் பாருங்க, யோனத்தான் கூட அந்த பெலிஸ்தர்களோட யுத்தத்துக்கு போகும்போது கூட அவன் ஒரு வார்த்தை சொல்றாரு. அதே வாசிங்க, 1 சாமுவேல் 14:6 படிங்க. 1 சாமுவேல் 14 சாப்டர் 6th verse. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போகும் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார்.
அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். பாருங்க பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வீரம், அவங்களுடைய யுத்த நேரங்கள்ல என்ன சொல்லுவாங்கனாக்கா, விருத்த சேதனம் இல்லாதவங்க கைகளில் அவங்கள என்ன பண்ணுவாரு, தேவன் நம்மளை ஒப்பு கொடுப்பாரு. அவர் மாத்திரம் இல்லை, தாவீது கூட கோலியாத்தை கொல்ல போகும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை இதுதான். என்ன வார்த்தைனாக்கா பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதவங்க இந்த ஜனங்க எம்மாத்திரம். 1 Samuel 17 chapter verse 26 படிங்க. 1 Samuel 17 verse 26. ஒன்று சாமுவேல் 17:26 படிங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தர்கள் எம்மாத்திரம் என்றான். பிரியமான சகோதர சரிகளே, அதனால விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர்கள் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, விருத்த சேதனம் யூதர்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு மேன்மையான ஒரு சடங்காக இருந்துச்சு. அது ரொம்ப மேன்மையாக அவங்க நினைச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. ஒருத்தவங்களை உயர்வாக நினச்சிக்கினாங்க. எப்பவுமே அவங்க கம்பேர் பண்ணும்போது விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. அதனால சவுல் கூட தான் சாவதற்கு, தன்னை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு தெரியுங்களா? லாஸ்ட் யுத்தத்தில் அவர் தோற்று போகிற அந்த நேரத்தில் அவர் என்னாகிறாரு, அவர் ஏன் தற்கொலை செய்து கொண்டாருனாக்கா, அது கூட இதுதான் காரணமாக இருந்துச்சு. என்ன காரணமாக இருந்துச்சுனாக்கா, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தருடைய கைகளில் நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னாக்கா, தற்கொலையை செய்து கொண்டார். அது கூட நீங்கள் 1 சாமுவேல்ல நம்ம அதை வாசிக்கிறோம். 29ஆம் அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் 28 வர நினைக்கிறது. 28-25 படிங்க சிஸ்டர். சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். அது இல்லை படிங்க சிஸ்டர். சாரி, 31 verse 4 படிங்க. 1 Samuel 31st chapter verse 4ல நம்ம இங்கே வாசிக்கிறோம். அங்கே சவுல் தன்னை ஏன் யுத்த சேதனம் இல்லாதவங்க கிட்ட சாகிறது ஒரு அவமானமாக நினைச்சாங்க. அதுங்களா, அந்த விருத்த சேதனம் இல்லாதவங்க கையில சாவுறது ஒரு அவமானமாக நினைச்சாங்க. அதை வாசிங்க. 31ல 3-4 படிங்க சிஸ்டர். 3 and 4. யுத்தம் பலத்தது. வில் வீரர் கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். பாருங்க பிரியமானவர்களே, அதனால இங்கே நம்ம வாசிக்கிற 4ஆம் வசனத்துல சவுல் சொன்ன ஒரு வார்த்தை, நான் தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு. அதாவது விருத்த சேதனம் இல்லாதவங்களுடைய கையில சாவுறதுன்னா வந்துச்சுனாக்கா ஒரு அவமானமா இருக்கும். ஒரு யூதனுக்கு, ஒரு ஜிவிஷ்க்கு ஒரு அவமானமானதாக இருக்கும். ஸோ இதான் இங்கே பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தை பற்றி ஒரு மேன்மையான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி பிரியமானவர்களே, ஏன் இந்த விருத்த சேதனம் இவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு விஷயமாக இருந்திருக்கு யூதர்களில் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, அன்பான சகோதர சரிகளே, இது பவுல் சொல்கிறாரு, அதை விட ஒரு மேலான ஒரு விருத்த சேதனத்துக்கு இது என்னவா இருந்துச்சு, இது ஒரு அடையாளம் தான். இது ஒரு அடையாளமாக இருக்கு. இட் இஸ் a sign of covenant. இது ஒரு சைன் தான். ஆனால் முக்கியமான ஒரு விருத்த சேதனம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, அது ரோமன்ஸ் பவுல் எழுதுறாரு. வாங்க அதை வாசிக்கலாம். ரோமன்ஸில் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிங்க.
யூதர்களுடைய ஒரு மேன்மை என்னன்னாக்கா அந்த விருத்த சேதனம். 3:1 படிங்க சிஸ்டர். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன? படிங்க. அது எவ்விதத்திலும் மிகுதியா இருக்கிறது. தேவனுடைய வாக்குகள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. விசேஷித்த மேன்மையாமே. பாருங்க, விருத்த சேதனம் வந்து ரொம்ப மேன்மையானதுதான். விருத்த சேதனம் பண்றதுனாங்களா மேன்மையானதாங்க போல அதை சொல்றாரு. யூதனுடைய மேன்மை என்னன்னாக்கா அது ரொம்ப பெருசா இருக்கு. என்ன அந்த மேன்மைனாக்கா, விருத்த சேதனத்தினால பிரயோஜனம் என்ன? அது என்னன்னாக்கா தேவனுடைய வசனம் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்தார் தேவன்? இந்த பைபிளு பாருங்க, வானத்தை பூமியை படைத்த தேவன் முதலாவது அவருடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸு, லாஸு, ப்ராஃபஸிஸு, ப்ராஃபட்ஸு, ஜட்ஜஸ்ஸு, கிங்ஸு இதெல்லாம் யாருக்கு கொடுத்தாருன்னா இந்த யூதருக்கு. ஃபைனலி ஜீசஸ் கிரைஸ்டை கூட தன்னுடைய ஒரே மகனை கூட யாருக்காக அனுப்புனார்னா யூதர்களுக்காக தான் அனுப்புனார். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை. ஆனால் அவங்களுடைய விருத்த சேதனம் வந்து வெறும் வெளித்தோற்றமான ஒரு விருத்த சேதனமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட முக்கியமான விருத்த சேதனம் என்னன்னாக்கா ஹார்ட் சர்க்கம்சிஷன், இருதயத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம். இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம் என்று போலதே 2ஆம் அதிகாரம் 2nd சாப்டரில் நம்ம வாசிக்கலாம். வாங்க 28 and 29 படிங்க. இதுல பிரதர் ரோமன்ஸ் 2nd சாப்டர் 28 and 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன் யூதன். எழுதினபடி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாருங்க, அருமையான விஷயத்தை கொண்டு வராரு நமக்கு. சரி, விருத்த சேதனத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்குறோம். தேவன் மோசே என்ன பண்ணார்? அந்த இடத்துல மோசடைய மகனையே இந்த விருத்த சேதனம் பண்ணாதனால என்ன பண்ணிக்கிறாரு? கொல்ல பார்த்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன அதோடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய ஒரு மேன்மை என்னன்னாக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதாங்க சொல்றாரு, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல. இங்கிலீஷில் படிங்க 28 and 29, 2nd chapter, verse 28 and 29. A person is not a Jew when who is one only outwardly, nor is circumcision merely outward and physical. No, a person is a Jew is one inwardly, and circumcision is circumcision of the heart by the Spirit, not by the written code. Such a person's praise is not from other people but from God. பார்த்தீங்களா, என்ன ஒரு விருத்த சேதனம் வந்து உண்மையான விருத்த சேதனம்னா இருதயத்தில் ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்சிஷன், இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். என்ன இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம்னா நம்முடைய பழைய மாமிச பாவங்களை, சரீரங்களை களைந்து போடுவது தான் தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விருத்த சேதனம். கலாத்தியர் அதில் வாசிங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து சில வசனங்களை வாசிங்க. கொலோசியர் 2nd chapter. அப்போ என்ன விருத்த சேதனம் பார்த்தீங்க பவுல் பேசுகிறாருனாக்கா, இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம் தான் விருத்த சேதனம் இல்லைங்களா? பிரியமான சகோதரர்களே, அந்த விருத்த சேதனம் என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். என்னென்ன விருத்த சேதனம் நம்ம செய்யணும், எங்கெல்லாம் விருத்த சேதனம் செய்யணும். அப்போ செஞ்சாதான் அந்த யூதனுக்கு என்ன இருக்குது? ஒரு மேன்மை. விருத்த சேதனன்ற ஒரு மேன்மையான விஷயந்தான். ஆனால் மாம்சத்தில் அவுட்வேர்டாக செய்கிற விருத்த சேதனம் அது என்னங்க? அது விருத்த சேதனம் அல்ல. படிங்க இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கொலோசியர் 2ஆம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பார்த்தீங்களா பிரியமான சகோதரர்களே, என்ன விருத்த சேதனம் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் மாம்ச சரீரத்தை, பாவத்துக்குரிய மாம்ச சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணுமா? களைந்து போடுவது.
அதாவது பழைய நேச்சர், நம்முடைய ஓல்டு நேச்சர்னு சரிங்களா, நம்முடைய சுபாவங்கள், பழைய சுபாவங்களை கலைந்து போடுவது என்னவா இருக்குனாக்கா அது ஒரு விருத்த சேதனம். அது ஒரு கான்சிக்ரேஷன், நம்ம தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. 18ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர், அப்படியே 18th verse. சாரி, அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனம் படிங்க. ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது விருத்த சேதனம், அதாவது ஆவிக்குரிய விருத்த சேதனம், இருதயத்தில் செய்கிற விருத்த சேதனம் என்னன்னாக்கா நம்முடைய பழைய மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து போடுவது. என்ன பாவ சரீரம்னு நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய ஓல்டு நேச்சர் இருந்துச்சுன்னா நான் வந்து இப்படி தான் அப்படின்ற ஒரு சுபாவத்தில் இருந்தோமே, அந்த சுபாவங்களை என்ன பண்ணணுமா களைந்து போடுவது தான் இந்த ஒரு விருத்த சேதனத்தை நமக்கு அடையாளப்படுத்துது. இருதயத்தில் செய்கிற விருத்த சேதனம், இன்னும் நிறைய விருத்த சேதனம் இருக்கு, வாசிங்க. யாத்திராகமம் 6:12 வாசிக்கலாம். சர்க்கம்சிஷன் இன் லிப்ஸ், உதடுகளால் என்ன பண்ணோம், நம்மை விருத்த சேதனம் பண்ணோம், நம்முடைய வாயை வந்து விருத்த சேதனம் பண்ண சொல்றாங்க. படிங்க சிஸ்டர், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் Exodus 6:12 படிங்க. மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். நாங்கள் இங்கிலீஷ்ல என்ன வருது, நாங்கள் who am of uncircumcised lips அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னாக்கா பிரியமானவர்களே, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் பேசுவது. சர்க்கம்சிஷன் பண்ண உதடுகள் அப்படின்னாக்கா என்னங்க, கட்டுப்பாடோட கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள், உதடுகள். அதான் தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாரு, 19ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது, என்னுடைய இருதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்தில் பெரியதாக இருப்பதாக. நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு என்னவா இருக்கணுமா, பிரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட உதடுகள் தான் எப்பேற்பட்ட உதடுகளாக இருக்குது, விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உதடுகள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இயர்ஸ் பாருங்க பிரியமான, காதுக்கு என்ன பண்ணுமா, காது கூட விருத்த சேதனம் பண்ணப்படணும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ லிப்ஸ் பார்த்தோம், லிப்ஸ்னாக்கா நம்முடைய வார்த்தைகள் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கு எப்போதுமே இறுதியாக இருக்கணும். அந்த வசனம் வாசத்தில் வாங்க, ஃபஸ்ட்டு சங்கீதத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அது, படிங்க சிஸ்டர். சங்கீதம் 19 கடைசி வசனம் நினைக்கிறது. chapter 14th verse, Psalm 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. பார்த்தீங்களா, இங்கிலீஷ்ல படிங்க நண்பது. 19 Psalm verse 14 படிங்க. May these words of my mouth and this meditation of my heart be pleasing in your sight, Lord, my rock and my redeemer. பார்த்தீங்களா, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் என்னவா இருக்கணுமா, தேவனுக்கு பிரீதியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அதான் அப்படிப்பட்ட உதடுகள் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உதடுகள். அடுத்து நம்முடைய காதுகளை பற்றி சொல்றாரு, வாங்க அதை கூட வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க. ஜெரேமியா 6 verse 10 வாசிக்கும் போது அவங்க வந்து செவிகள் விருத்த சேதனம் இல்லாத செவிகள். படிங்க சிஸ்டர், 6 verse 10 படிங்க. நான் யாரோட பேசி எச்சரிப்பேன், அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதிருந்தது, அவர்கள் கேட்க மாட்டார்கள், கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தியாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. பிரியமானல்ல, அடுத்த விருத்த சேதனம் என்ன பார்க்குறோம், நம்ம இருதயத்தில் மாம்ச சரீரத்தை களைந்து போடணும். நம்முடைய ஓல்டு நேச்சர், பழைய சுபாவங்களை களைந்து போடுவது என்னவா இருக்குது, ஒரு விருத்த சேதனம், ஆவிக்குரிய விருத்த சேதனம். அப்புறம் நம்முடைய உதடுகளை என்ன செய்யணுமா, விருத்த சேதனம் பண்ணணும். நம்முடைய வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் எப்போதுமே பெரியதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அநேகருக்கு ஆற்றக்கூடிய ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கணும்.
அடுத்து இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. அதான் சொல்றாரு, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவருடைய செவிகள் விருத்த சேதனம் இல்லாத செவிகள், விருத்த சேதனம் இல்லாதது. அவங்க காதுக்குன்னா இல்லையா விருத்த, அப்படின்னா என்னன்னாக்கா அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது ஒரு நிந்தையா இருக்கா. என்ன சொல்றாங்க, விருத்த சேதனம் அவர்கள் கேட்க மாட்டார்கள், கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்குது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இல்லைங்களா? நம்மளா இந்த நிறைய பேரால் நம்மளால் உட்கார முடிய மாட்டேங்குது, ஒரு ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ண நம்மளால் முடிய மாட்டேங்குது அப்படின்னா நம்மளுக்கு அது என்னங்க, அது மேலே நமக்கு விருது. நம்ம காதுக்கு என்னாவில் விருத்த சேதனம் இன்னும் பண்ணப்படாமல் இருக்குது. உடனே என்ன பண்ணணும், நம்ம அதை சரி செய்யணும், அது என்ன பண்ண, அதை விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ற. சில பேருக்கு அது நிந்தையாக இருக்குதுங்களா. நிந்தைனாக்கா நம்மளை என்ன பண்ணுறாங்க, இங்கோ நம்மளே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளை திட்டுறாங்கன்ற மாதிரி சிலருக்கு இருக்கும். அதான் சொல்கிறாரு இங்கே நம்ம பார்க்கும்போது சில பேருடைய காதுகள் எப்படிப்பட்ட காதுகளாக இருக்குன்னாக்கா இச்சிங் இயர்ஸ்ன்னு வரும். இச்சிங் இயர்ஸ்னாக்கா புதுசாக கேட்கணும், ஏதாவது புதுசாக சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு காதுகள். அப்படிப்பட்டவங்களை பற்றி இப்போ தீமோத்தியில் நம்ம வாசிக்கிறோம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தி 3rd சாப்டரில் 4th சாப்டர் 3rd verse படிங்க. 2 தீமோத்தி 4th சாப்டர் 3rd verse. ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகங்களை தங்களுக்குள் திரளாய் சேர்த்து கொண்டு. பாருங்க பிரியமானவர்களே, இன்னொரு இங்க கிவிய செவியை பத்தி சொல்றாரு. செவி தின்ன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்ண மாட்டாங்களாம், பொறுக்க மனதில்லாமல். சவுண்ட் டாக்டரின் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. they'll give ears to itching ears என்றார். படிங்க இங்கிலீஷில் 4th chapter 3rd verse, 2 Timothy 4 verse 3 படிங்க. For the time will come when people will not put up with sound doctrine. Instead, to suit their own desires, they will gather around them a great number of teachers to say what their itching ears want to hear. பாருங்க பிரியமான சகோதரர்களே, அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இச்சிங் இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, புதுமையானதை கேட்கக்கூடிய ஒரு காது. எப்பவுமே அதையே அவங்க என்ன பண்ணுவாங்க, விரும்ப. ஏதாவது புதுசாக சொல்ல மாட்டாங்களா, ஏதாவது ஒரு ஒரு வித்தியாசமாக இதை பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செவிகள் என்னவா இருக்குனாக்கா விருத்த சேதனம் இல்லாத செவிகளாக இருக்கிறது. சரி பிரியமான, அடுத்து நம்ம பார்க்கும்போது விருத்த சேதனம் இல்லாத இருதயம் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம பார்க்குறோம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். டிஸ்ஒபீடியன்ஸ் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது கூட நாங்கள் விருத்த சேதனம். அதை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 10:16 வாசிங்க. டியூட்டனமி 10th chapter verse 16 படிங்க. டியூட்டனமி 10th chapter verse 16. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்க பிடரி என்ன பண்ணாதீங்க, நீங்க கடினப்படுத்த கூடாது. அப்படின்னா என்னங்க, என்னதான் சொன்னாலும் ஸ்ட்ரிப் நெக்கட், கழுத்து என்ன பண்ணுவாங்க, தலை வணங்காம இருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது கூட என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க, விருத்த சேதனம் இல்லாமையை காட்டுகிறது நம்ம பார்க்குறோம். சகல அன்புக்குரிய சகோதர சரிகளே, இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த யூதருடைய அந்த மேன்மைக்குள்ள என்ன ஆவாங்க, சேர்க்கப்படுவார்கள். விருத்த சேதனம் இல்லாதவங்களை என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்க அந்நியர்களாகவே பார்க்கப்படுகிறார்கள். யாரா பார்க்கப்படுகிறாங்க, அந்நியர்களாக பார்க்கப்படுறோம். இப்போ நம்ம கூட செய்ய வேண்டிய விருத்த சேதனம் என்னன்றது நம்ம புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் நமக்கு நிறைய வசனங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பார்த்துருக்கிறோம். என்னெல்லாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுவது, காது, நம்முடைய காதுகள், நம்முடைய வார்த்தைகள் இல்லைங்களா, நம்முடைய கண்கள் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் மொத்தமாக நம்ம பார்க்கும்போது நம்ம முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிப்பது தான் இந்த ஒரு சர்க்கம்சிஷன், இந்த
விருத்த சேதனம் என்ன இருக்குன்னா ஒரு அடையாளமாக இருக்கு. சாதாரண பிரியமானல இப்போ நமக்கு என்ன ஒரு கொஸ்டின்னாக்கா, இந்த சின்ன இடத்துல இந்த இந்த சென்டரில் இந்த சம்பவம் வந்துட்டுனா அது அப்படியே போகுது. ஸோ இதோ தேவன் நமக்கு இதுலேருந்து என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா, விருத்த சேதனம் மிக முக்கியமான ஒன்று என்பதை காட்டுகிறார். ஏன்னா மோசேசுடைய மகனை தேவன் கொல்ல பார்த்தாரு. அந்த சாவுலேருந்து சிப்போரா செய்த செயல் என்ன பண்ணப்பட்டது? அவங்களை காப்பாற்றப்பட்டது. ஸோ அதே போலவே நமக்கும் இது ஒரு பாடமாக இருக்குது. நாம் கூட இல்லைங்களா, மேலாட்டமான ஒரு விருத்தசனம் பண்ணப்பட்டவங்களா இருக்க யூதர்கள் அப்படி தான் நினச்சாங்க. அவுட்வேர்டு சர்க்கம்சிஷனில் தான் அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய இதயம், அவனுடைய உதடுகள், அவனுடைய செவிகள்னா இருக்குதான் விருத்தசனம் இல்லாமல் இருக்குன்றது ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லியிருந்தா இல்லைங்களா. அவனுடைய உதடுகள்னா இல்லை, விருத்தசனம் இல்லாத உதடுகளாக இருந்தாங்க, விருத்தசனம் இல்லாத செவிகள் இருந்தாங்க, விருத்தசனம் இல்லாத இருதயம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க, பிடரியை கடினப்படுத்துகிறவங்களாக இருந்தாங்க. ஸோ நம்ம கூட கான்சிக்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் தேவனுக்காக என்னை அர்ப்பணிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு செயல்பாடுகளில் நம்ம இதெல்லாம் செய்தோம் அப்படின்னாக்கா, நாமும் கூட யூதர்களைப் போலவே நம்மளை என்ன பண்ணியிருப்போம்? ஏமாற்றி கொண்டு இருப்போம். நானும் யாரு? நானும் ஒரு யூதன், விருத்தசனம் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ அது நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கறதுக்கு தேவனுங்க இந்த சம்பவத்தை இங்கே எழுதியிருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி சகோதரரே. அடுத்தபடியாக இந்த கூட்டத்தின்